உங்களுடைய கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தை கொண்டு பேசுகிறார்கள். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் என்னை பாருங்க. செல்போன் இருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. என்ன செய்யுங்க? வாய வர மாட்டீங்க. கால் கேட்குதா இல்லையா? பேச சனியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஆமா, சனி இருக்கக்கூடாது. சபையில பிசாசுக்கு இடம் இல்லை. ஏன் செல்போன் எப்போது வாய் பொத்தி இருக்கும். எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்? சொல்லுங்க சத்தமா. பக்கத்துல உள்ளவங்க யாருமே பார்த்து சொல்லுங்களேன், கோச்சுக்காதீங்க சொல்லுங்க. வசனத்தை கேட்டு கோச்சுக்காதீங்க. திடீர்னு வெளியே எந்திரிச்சு ஓடிடாதீங்க. பொருளாதாரம் இருந்துச்சுன்னா எந்திரிச்சு ஓடிடுவீங்க. பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு வசனம் கேட்க இருக்காது. பட்டாரம் எந்திரிச்சு ஒன்று இருக்க போறேன், அங்க இருக்க போறேன்னு சொல்லுவோம். இருக்காது. சரியா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கோச்சுக்காதீங்க. கோச்சுக்காதீங்க. ஆண்டோடைய வசனத்தை பார்த்து கோச்சுக்காதீங்கன்னு சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. பரவாயில்ல, அதை உள்ள வாங்கிக்கிங்க சொல்லுங்க. சரி, பைபிள் இல்லாதவங்களா பைபிள் வாங்க. சின்ன பிள்ளைங்களா பைபிள் வாசிப்பீங்களாமா? செடப்படி வாசிக்கணும். நான் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கொடுக்க போறேன். வசனம் வாசிக்க தான் நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. சரியா? சரியா? என்ன ஒரு ஆமேனே காணும். எங்களை பத்தி என்னை பத்தி நான் உங்களுக்கு அறிமுகம் கொடுக்கணும்னு பின்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கேன். நான் ஒரு ஊழியக்காரன் 30 வருஷம். யார் நானு? சத்தமா. வட இந்தியாவில் மிஷினரியா என்ன இந்த மாதிரி ஒரிசா, உத்தரப்பிரதேசம், நேபாள் இங்கெல்லாம் சிலவனுக்கெல்லாம் போகிற ஊழியக்காரன். அவ்வளோதான் சொல்லுவேன். மற்றவரை மாம்சத்தின்படி உங்களுக்கு ஒருத்தனை அறியே. என்னை தம்பி பாப்பா பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. என்னை பார்க்கணும். டிவி வீட்டில் பார்க்குறப்ப யாராவது பேசுவீங்களா? கர்த்தருடைய வசனத்துக்கு முதல் தடை என்னன்னா இந்த செல்போனும் டிவியும் தான். 2 சனியும் இல்லைன்னா எல்லாரும் பட் வாங்கி கொடுத்தா நீங்க ஆசீர்வாதம் இருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு ஆமென் விழுது. ஆமெனை கேட்டு வாங்குற பழப்பாரு. என்ன ராத்திரி டிவி 9 மணிக்கு போட்டீங்கன்னா ஐயோ ஐயோ டிவியை வித்து இந்த இடத்துக்கு ஸ்கானிங் கொண்டு போடுங்க. என் வீட்டில் 12 வருஷமா டிவி கிடையாது. டிவி ஏன் கண்ணை மூட முடியல, தூங்க முடியல உங்களுக்கு? இது ஃபேமிலி கேம்ப். நான் ஃபேமிலியா சொல்றேன். யாராவது பிள்ளைய தாய் தகப்பனுக்கு நன்றியா இருக்கிறீங்களா? நான் வசனத்துக்கு இன்னும் போகல. நான் ஒரு 70 வசனம் கொடுக்கலாம் நினைச்சேன். பிள்ளைகள் தாய் தகப்பனை அப்ரிஷியேட் பண்றீங்களா? பாராட்டுறீங்களா? நன்றி சொல்றீங்களா? உலகத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. நான் சண்டே ஸ்கூல் போய் ஒழுங்கா சண்டே ஸ்கூல்ல போய் மிஷனரி கதைகளை படிச்சதுனால தான் இன்னைக்கு நான் மிஷனரியா இருக்கேன். நீங்க இது தம்பி பேசக்கூடாது, நறுக்கு கொண்டு வைப்பேன், கவனி. ஆமா, எங்க வீட்டுலாம் பைபிள் சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மாச்சி சண்டே கிளாஸ் கூட்டு போனாங்க. ரிக்ஷாலையும் குதிரை வண்டியில எங்களை கூட்டு போனாங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. பேசக்கூடாது முடிகிற வரைக்கும், இல்லைன்னா வெளியே அனுப்பிச்சிருவேன். பேசக்கூடாது. டிவியை போட்டா அப்படியே இருதயம் ஆத்மாவும் உள்ள வயது. சனியை பார்க்க, பேயை பார்க்க, ஆகாயத்து அதிகார பிரபு பிசாசு பேர். எபேசியர் 2:2. அதை நீங்க பார்க்க வேணாம். பைபிள்ல கில்லாடிங்க தான். மனம் திரும்புறதுலையும் ஆவியானவர் அபிஷேகத்திலையும் கில்லாடி ஆகும். நீங்க பைபிளும் கையுமா இருக்கிறீங்க போதும். உங்க நியாயப்பிரமாணம் எனக்கு வேண்டாம். என்ன சொன்ன? வாழ்க்கையில எனக்கு இயேசு வேணும். நான் வீட்டுல அன்பா இருப்பேன். எப்படி இருப்பேன்? சத்தமா சொல்லணும். கேக்குதா இல்ல? தமிழ்ல பேசினா ஹிந்தியில பேசணும். நான் பாஸ்டர் ஐசக் கிட்ட பேசும்போது சொன்னேன், 2 செக்ஷன் வேணும். தனியா அவனத்துல புருஷன் மனைவிக்குன்னு ஒரு செக்ஷன் வேணும். பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும். ஏன்னா திருமணம் இல்லாம குடும்பம் இல்லை, குடும்பம் இல்லாம திருமணம் இல்லை. இந்த குடும்பத்துல திருமணத்துல புருஷன் மனைவி சமாதானமா இருந்தா, அன்பா இருந்தா, பிள்ளைய வாய் பேசாது. பிள்ளைய வாயை பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிடலாம். என்ன முளைச்சு 5 வயசு 7 வயசு 10 வயசு ஆகல, எல்லாம் உலகத்தை மாதிரி பேசுது, உலகத்தை மாதிரி நாறுது, உலகத்தை மாதிரி ஆட்டம் போடுது. கவனிங்க, நீங்க என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கிறது முக்கியம் இல்ல. வாழ்க்கையில குடும்பத்துல முதல்ல வேண்டியது அன்பு. எல்லாரும் சொல்லுங்களேன். சொல்லுங்க, தேவ அன்பு. சத்தமா சொல்லுங்களேன். ஆவியானவரே ஊற்றுங்க அன்பினால. அந்த அன்பு வேணும். அந்த அன்பு இருந்தாதான் சண்டை வராது. என்ன வராது?
பிள்ளைய வந்து எதிர்த்து பேசுறாரு. என்ன சாம்பார் தானே இன்னைக்கு வீட்டுல? என்ன இன்னைக்கு ரசம் தானா? ஆமா இன்னைக்கு ரசம் மிஞ்சினா உனக்கு உபாசம் போடுவேன் இன்னைக்கு அப்படி சொல்லணும். பேச மாட்டேங்கிறீங்க. பைபிள வாசிக்கிறீங்க. பைபிள் வந்து உள்ள இருக்கிற இருதயத்துல, உங்க பைபிள் இருதயத்துல ரத்தத்தோட கலக்கணும். பைபிள்ல வாழணும். சபை எதுக்கு நாங்க நடத்துறோம்? ஊழியக்காரன் எதுக்கு வாழ்வாள் ஞாயிற்றுக்கிழமை கத்துறோம்? பாவம் செய்யாத. நீங்க தான் அன்புல நடக்கணும். அன்பு வேண்டும். சொல்லுங்க, அன்பு வேணும். சொல்லுங்க, ஆண்டவரே அன்பினால் நிரப்புங்க. சத்தம் வர மாட்டேங்குது. நினைச்சேன் இன்னைக்கு போலாம் வேணாமா நினைச்சேன், ஆனா வந்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு முக்கியமான காரியம் குடும்பத்துல என்னன்னா, எப்போதும் வாக்குவாதங்கள் சண்டைகள் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் சண்டைக்கு வாத பிரியன் பாதக பிரியன். நீங்க வாக்குவாதம் பண்ணக்கூடாது. எந்த விஷயத்தையும் என்ன செய்யணும்னா, அந்த இடத்துல சரி நான் செய்யறது சரின்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. பிடிவாதம் பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளைய அடிக்கிறது தப்பே இல்லை. யாரும் அடிச்சு சொல்ல முடியுங்க. என்னைக்கு அப்பா அடிச்சு வளர்த்தாரு. ஹலோ, என்ன சின்ன பிள்ளை நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மனிதநேய உரிமைகளை, இந்த மாதிரி கழுத உரிமைகளை, நாய் உரிமைகளை படிச்சு வரீங்க. நீங்க உலகம் அதான் உலகத்தை ஆகும். பைபிள்ல சொல்லியிருக்கு பிள்ளைகளை கண்டிக்கணும்னு போட்டுருக்கு. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கண்டிக்கணும் போட்டுருக்கா இல்லையா? சரி, ரைட்டு. வசனம்லாம் நிறைய தெரியும். அதே வசனம் தெரியுது. இப்ப நல்லா கவனிக்கல. வசனத்தை பத்தி நான் பேசல, உங்களையும் என்னையும் ஆவியானவரை பத்தி பேசுறேன். ஆவியானவர் நமக்கு வேண்டும். சொல்லுங்களேன், ஆவியானவர் நமக்கு வேண்டும். தேவ அன்பு அவர்களுடைய ஆவியானவரால இருதயத்துல ஊற்றப்பட்டு நம்ம அன்புல வாழணும். அதான் குடும்பம். குடும்பம்னா அன்புல. நான் நிறைய வசனம் காட்டுறேன். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, சண்டை போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? எழுத்து பேசக்கூடாது. எழுத்து பேசினா வாயில வந்து இந்த முதலுக்கு போற டக்டே போட்டு இழுத்துணும். இழுத்து அப்படியே 3 மணி நேரம் 3 வேளை சாப்பாடு போடக்கூடாது. ஏசு அந்த வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா, பழைய நடராஜ முதலியார் ஒரு ஊழியக்காரர் பாட்டு பாடுறார். சவுத் ஆப்பிரிக்கால வந்து நான் சின்ன வயசுல 13 வயசா இருக்கும், 1979 80ல. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே. போதும், நீங்க பாடாதீங்க. இயேசு வந்த வீட்டிலே பீடி இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சினிமா இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே செக்ஸ் பாட்டு இல்லையே. அப்படி பாட்டு போடுவாரு, அக்காடி பாட்டு. அந்த பாட்டை கேட்டு நாங்க வளர்ந்தோம். நீங்க முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். தேவ அன்பு இருக்கணும். பிள்ளைகளுக்கு அன்பை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? மன்னிக்க சொல்லிக் கொடுங்க. என்ன செய்யணும்? சண்டை போடக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் ஊமை கொண்டாடிவா இருக்கக்கூடாது. ஊமை மாதிரி இருந்துட்டு கோச்சுக்கிட்டு போகக்கூடாது. கோச்சு கூட நறுக்கணும், கொட்டு வைக்கணும். என்ன பாருங்க, பார்க்கணும். நீ பண்ற எல்லா லூட்டியும் உங்க அம்மா அப்பா கேட்ட தெரியும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வந்து அன்பு இல்லாம வளர்க்கப்படுது, மன்னிக்க மாட்டேங்குது. இதான் பிரச்சனை வீட்டுல. மன்னிக்க தெரியல. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 ஒருத்தர் வாசிங்க. ஒருத்தர் வந்து ரோமர் 5:5 எடுத்து வாசிங்க. வாசிங்க. எபேசியர் 5 எடுத்து வாசி. 1-2 வாசி. கிறிஸ்து ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல, சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார், பிரியமான பிள்ளைகளை போல இருப்பா. ஒருத்தர் வாசிச்சா நீ அடுத்த வருஷம் வாசிக்கணும். ரோமர் 5:5 எடுத்து வச்சுக்க. தேவனே இல்ல சார், எபேசியர் 5:1 வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவதாக சுகந்த வாசனையாக காணிக்கையாகும் நம்மில் அன்பு கூறுவது போல நீங்கள் எப்படி என்ன போட்டிருக்கா? அன்பிலே. எல்லாரும் பைபிள் போட்டிருக்கா? நான் போட்டிருக்கா? 4ஆம் அதிகாரத்துல அதுக்கு மேல வாசிங்க சிஸ்டர். 4ஆம் அதிகாரத்துல எபேசியர் எல்லாரும் எடுத்துங்க. இருங்க நான் சொல்றேன். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? வசனத்தை பார்க்கறது நல்லது, வசனத்தை பேசுறது நல்லது.
29 இருந்து வாசிக்கலாம். ஆளுக்கு ஒரு வசனம். 29, 30. உங்கள் வாயில் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க. கவனிங்க. இப்ப என்ன பாருங்க எல்லாரும். பைபிள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பைபிள் பாத்தீங்கன்னா பைபிளை மனப்பாடத்துக்கு கரைச்சு குடிச்சிருவீங்க. அதெல்லாம் எனக்கு கேட்கல. நீங்க டென்ஷன் ஆனா கோபப்பட்டா எப்படி இருக்கீங்க வீட்டுல? அப்பா டென்ஷன் ஆக டென்ஷன் டென்ஷனா என்ன? கெட்ட வார்த்தை வருதா இல்லையா? என்ன அப்படிப்பட்டவங்களுக்கு பிசாசு துரத்தணும், ஜெபிக்கணும், பொருளாதாரம் துரத்தணும். அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கன்னா ஏதோ கட்டு கிடக்கு, தாய் தகவல் சாபம் ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும், உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாயில வர்ற வார்த்தை டென்ஷன் ஆனா வீட்டுல என்ன செய்யணும்னா எல்லாரும் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. நான் 31 வயசுல கல்யாணம் பண்ணேன். எத்தனை வயசுல தம்பி பாப்பா கவனிங்க? 31 வயசு. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணி 22 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமா. இந்த குடும்பத்தை கவனிக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்யணும், 1 வருஷம் ஊழியம் பார்க்கறதுக்கு லீவ் போட்டேன். எத்தனை வருஷம்? போன வருஷம் ஏப்ரல் மாசம் ஜனவரி மாசம் ஊழியத்துக்கு போனேன். இப்பதான் முதல் இன்விடேஷன் வருது. அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு வீட்டுல ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளவா வருமானம் கிடையாது. ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் குடும்பத்தை கவனி, உன் மகனோட இரு, மகளோட இரு, உன் மனைவியோட இருன்னு சொன்னார். அதை செஞ்சேன். நம்ம ஓடுறா சம்பாதிக்க ஓடுற டென்ஷன் எப்ப பார்த்தாலும் என்னன்னா கோபத்துல. காலையில உங்க வீட்டுல எல்லாருமே சிசிடிவி கேமரா வைக்கணும். என்ன இப்பதான் சிரிப்பு வருது லேசா. சிசிடிவி கேமரா வச்சு புறப்புற நேரம் உங்ககிட்ட வச்சேன்னா யாருக்கிட்ட ரெக்க இருக்கு, யார் வாயில அக்கினி இருக்கு, யாரு காலில் அப்படி வெயில் கட்டு அப்படி வெளியே பறக்குறாங்க அப்படி சும்மா தெரியும். எப்படி இருக்கீங்க பாத்துருமா? சிசிடிவி பாஸ்ட் டக்கு டக்குன்னு போட்டு ஒரு டிஸ்பிளே போட்டு பார்த்தா தெரியும் யார் யாருக்கு. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மேனிஃபெஸ்ட் ஆகுது. என்னென்ன உள்ள இருக்க வெளியே வரும். என்னென்ன சிலுவையில் அறையப்படவில்லை. நீங்க என்ன செய்யப்படல? சிலுவையில் மாம்ச பழைய மனுஷன் இருக்கிறேன். உட்காந்துருக்கேன். சில பேருக்கு பழைய மனுஷன் இருக்கு, சிலருக்கு பழைய சாப கட்டுகள் இருக்கு, சில பேருக்கு பழைய நிறைய காரியம் மன்னிக்க முடியாத காரியம்லாம் இருக்கு. பாப்பா கவனி, உன் பேர் என்ன? கவனி ப்ளீஸ். நீங்க நிறைய பேர் என்ன செய்றீங்க அப்படின்னா பிள்ளைங்க பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி இந்த டெலிவிஷன்ல விக்கிர ஆராதனை மாதிரி உட்கார வச்சிருக்கீங்க. டெலிவிஷன்ல இருக்கிறது ஒரு மகா பெரிய தப்பு. உறவுகள் ஒருத்தரை பார்த்து கண்ணை பார்த்து பழகணும். எங்க ஆண்டவர் சொல்லி கொடுத்தது கல்யாணம் ஆன பிறகு ஒரு வேளையாவது நாங்க என்ன செய்யணும்னா ஒருத்தர் முகத்தை பார்த்து உட்கார்ந்து சாப்பிடணும். அப்படி ஒரு வேளையா சாப்பிட்றீங்களா? ஜெபம் பண்றீங்களா? வீட்டுல நேரம் இருக்கா ஜெபம் பண்ண? சில பேருக்கு நான் கண்டிக்க வரல, உங்களை குறை சொல்ல வரல. நல்லா கவனிங்க. கர்த்தர் விரும்புகிற குடும்பமா இருந்தா கர்த்தரையும் ஆவியானவரையும் கூப்பிடணும். ஆமென். கூப்பிடணும். சொல்லுங்களேன். கர்த்தரை குடும்பத்துல என்ன செய்யணும்? கூப்பிடணும். வாசிங்க பிரதர், வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பேசுங்கள். அடுத்து வாசிங்க. அடுத்த வருஷம். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற யாரை துக்கப்படுத்தாதீங்க. வீட்டுல யாரை துக்கப்படுத்தாதீங்க. இப்ப அப்பா அம்மாட்ட கோச்சிட்டு போற சகோதர சகோதரிகள்லாம் பாருங்க. அப்பா அம்மாட்ட கோச்சிட்டு போற இளம் தலைமுறைகள் என்ன ஜென் அப்படின்றாங்கல்ல, ஜெனரேஷன் இசட்னு. என்ன அப்பா அம்மாட்ட கோச்சிட்டு போறதெல்லாம் பாருங்க. இங்க பாருங்க, அப்பா அம்மாவை கேள்வி வைக்கிறது பிள்ளைகளுக்கு உரிமை கிடையாது. அப்பா அம்மாவை நியாயம் கேட்க கர்த்தர் இருக்கிறார். அவங்க கஷ்டப்பட்டு உங்களை பெற்று வளர்த்தது. இப்போ என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, கல்யாணம் ஆகுற வரைக்கும் வீட்டுல கீழ்ப்படி. என்ன சொல்லுங்க? கல்யாணம் ஆகிற வரைக்கும் சத்தமா சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் உன்னை ஓட்டி விட்டுருவோம். என்ன செய்வோம்? ஆமா, தனி வீடு பார்த்து தனி இடத்துல வாடகை வீட்டை பார்த்து ஒரு அபார்ட்மெண்ட்டை பார்த்து போய் தொலை. இனிமே உன்னுடைய வாழ்க்கையில என்ன வேதனை பொருளையோ நீ சிலுவையில டெய்லி நாய்வால் அறுத்த மாதிரி சில காரியங்கள் நடக்கும்.
கல்லையில் வேணா அனுப்பிச்சிருவோம். எங்க அப்பாவே கல்யாணம் பண்ணோன்னு அடுத்த மாசம் வரைக்கும் விட்டாரு. அதனால நான் நல்ல மனுஷனா இருக்கிறேன். என்ன சொல்லுங்க, நல்ல நீதிமானா. ஆமா, நான் கர்த்தரை கீழ்ப்படிஞ்சேன், கர்த்தரை கற்றுக்கொண்டேன். நான் 22 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருக்காரா இல்லையா? சந்தேகமா இருக்கா? சரி, அந்த இடத்துல கை வச்சுங்க. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 1 Corinthians 12 1-2 வாசிங்களேன். பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் எபேசியர் 1:13 வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, நமக்குள்ள மறைமுகமா விருந்தினரா இருக்கிறாருன்றதுக்கு அடையாளம் இருக்கு. எபேசியர் 1:13 ஒருத்தர் வாசிங்க. உங்கள் ரட்சிப்பின் வசனத்தை கேட்ட பிற்பாடு போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவருக்குள்ள உங்களை சீல் வச்சுட்டார். புதிய உடன்படிக்கையின் சீல் முத்திரை வந்து அவர் தான் முத்திரை போட்டார். சரி, இன்னொருத்தர் வாசிங்க. 1 Corinthians 12:1-2 வாசிங்க. அன்றியும் மை பிரதர், சகோதரரே, மனதில்லை, நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடி தெரியும். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் ஆவியை அன்றி பேசுகிற எவனும் இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே என்று பரிசுத்த ஆவியினாலே அன்று இயேசுவை கர்த்தர் என்றும் ஒருவன் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுமா? அவருக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த உடனே உங்களுக்குள்ள முத்திரை போட்டிருக்கார் ஆவியானவர். ரட்சிக்கப்பட்டு வந்தவனே என்ன பண்றது? ஆவியானவர் என்ன செய்யப்பட்டிருக்காரு உங்களுக்குள்ள? எபேசியர் 1:13 ரொம்ப முக்கியம். ஆவியானவர் துக்கப்படுத்துறாங்க. இங்க பாஸ்டர் நீங்க துக்கப்படுத்தல, என்னைய துக்கப்படுத்தல. எப்பப்ப கோபப்படுறீங்களோ, கெட்ட வார்த்தை பேசுறீங்களோ, அப்ப ஆவியானவர் துக்கப்படுறீங்க, போயிடுவாரு. சரீரம் யாருடைய ஆலயம்? சரி, சரீரம் உங்களுடையதா அவருடையதா? சரி, இதுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? சரி, அப்படி இருந்தாரு ஏன் வந்து டிவி நைட்ல சினிமா பாக்குறீங்க? என்ன ஏன் சினிமா பாக்குறீங்க? பழைய படம் போட்ட நல்ல படம் பாருங்க. முதல்ல நான் சொல்றேன், ஜெபத்துக்கு தடை வர்றதும், இந்த மாதிரி வாழ்க்கையில உறவுகளுக்கு புருஷன் மனைவிக்கு தடை வர்றது என்னன்னா, இந்த மாதிரி பழைய வாழ்க்கையில கர்த்தர் மன்னிச்ச கெட்ட காரியங்களை தூக்கி நைட்டு பார்க்க கூடாது. எதை நீ பார்க்குறியோ அது வந்து உங்களை பாதிக்க ஆத்துமாவும். என் பைபிள் ஸ்கூலில் படிக்கிற ஒருத்தன் என்கிட்ட வந்து பாஸ்டர் நைட் தூக்கமாக வர மாட்டேங்குது, பயமா இருக்குன்னா, என்ன நான் பண்ணுறேன் டெய்லி நைட்டு அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன், வந்துட்டேன், கொஞ்ச நாள் 3 மாதம் வந்துட்டு ஓடிட்டாங்க. நான் கேட்டேன், பாஸ்டர் நான் ஏதாவது ஹாலிவுட் படம் பார்ப்பேன், ஏதாவது படம் பார்த்து படுப்பேன். நான் சொன்னேன், படம் பார்க்க எதுக்கு, என்ன படம் பார்த்தேன்? பேய் படம் பார்ப்பேன். ஏன்னா அப்புறம் படம் பார்த்துட்டு தூங்கும் போது காலைல 3 மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த பேய் படத்துல வந்து நபர் வந்து கனவுல வந்து இவனை மிரட்டேன். பொருளாதார அறிவுக்குள்ள வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு கதவு திறந்தது யாரு? நான் சொன்னேன், டெலிவிஷன் பார்க்காம செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படு. எனக்கெல்லாம் மெசேஜ் கொடுக்க சில சமயம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். இயேசு நாமத்தினால யார் வந்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். சாயங்காலம் ஒரு மணி நேரம் வந்து யாருக்கு மெசேஜ் என்னன்னு பேசிட்டு முடிச்சிருவேன். நல்லா கவனிங்க, உங்க ஆத்மாவை கெடுத்தீங்கன்னா ஆவியானவர் கூட இருக்க மாட்டாரு. நான் சொல்றேன், குடும்பத்துல நிறைய நேரங்கள்ல ஆவியானவர் இருக்க மாட்டாரு. ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் திங், சபையில இந்த எபேசியர் 6 அதிகாரமும் 60 அதிகாரம் சமானம். எத்தனை அதிகாரம் சமானம்? அந்த 60 அதிகாரத்துக்குள்ள காரியங்களை போட்டுருக்கு. நான் இப்ப கிளைண்ட் பைபிள் ஸ்டடி இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, ஆவியானவர் படுக்கிற 8 மணி நேரம் 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் படுத்து தூங்கலாம். தூங்க முடியுமா? தூங்க. யாருக்கு தூக்க பிடிக்கும்? தூக்கம் பிடிக்கிறவங்கன்னா நைட்டு 9 மணி 10 மணி சாப்பிடக்கூடாது. காலையில வச்ச முருங்காக்காய் குழம்பு, மத்தியானம் வச்ச மிச்ச மீதி எல்லாம் வாயில போட்டு அடிச்சுட்டு படுத்தீங்கன்னா காலையில் எந்திரிக்க முடியும். சரீரம் தேவனுடைய ஆலயமா? யார் ஆலயம்? பிச்சைக்காரன் கொடுக்குறதே கிடையாது. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ராத்திரி தூங்க போற நேரம் சரீரத்துக்கு வேலை கொடுக்க கூடாது.
படுத்துடணும். சட்டுப்பட்டு லைட் ஆஃப் பண்ணி படுத்துடணும். டிவியை வித்துருங்க. ஒரு ஆமை சொல்லுங்க. தெரியாம அநேக நேரத்தில் நம்ம இடரலா இருக்கக்கூடாது. கண்ணானது உனக்கு இடரலா இருந்தா பிடிக்க போடணும் ஆண்டு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், கொஞ்சமாவது பழகுங்க, பழகுங்க, தூங்க பழகுங்க. என்ன செய்யுங்க, சர்ச்சில் வந்து கொட்டாய் விடக்கூடாது. லீவ் அன்னைக்கு நான் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க வீட்லயே சொல்றேன் 8 மணி வரை படுக்கணும். குளிருது, இதெல்லாம் ஒரு குளிரே இல்லை. என் கூட வட இந்திய மிஷனரி வாங்க, சர்ச்சில் ஒரு டீம் வாங்க 10 பேரு, உங்களை கொண்டு போய் ஜம்மு காஷ்மீர் கொண்டு போய் உட்கார வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஒரே இல்லைங்க. அப்பயும் வாயை ஊதுனா புகையா வரும். கர்த்தர் வந்து கிரியை செய்யறதை பார்ப்பீங்க. அற்புத அடையாளம் நடக்கலாம். சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி ஒன்றும் பிடிக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா எதுவுமே பிடிக்காது. இதெல்லாம் குளிரே கிடையாது. இது வந்து பிளசண்டா இருக்கு, அருமையா இருக்கு. சீக்கிரம் ஏசி போட்ட மாதிரி. இது வந்து குளிரே கிடையாது. குளிர்னா நாங்க 3 சட்டை போட்டிருப்போம். ஒரு உள்ளன் சட்டை, அதுக்கு மேல ஒரு கோட்டு, அதுக்கு மேல ஒரு கோட்டு போட்டா தான் இருக்க முடியாது. -18 டிகிரில. இதெல்லாம் குளிர் கிடையாது. எழுந்திருச்சு கர்த்தரை பாடி துதிக்கிறதுக்கு, காலையில் எந்திரிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ராத்திரி ஓவர் லோடு சாப்பிட்டீங்கன்னா எந்திரிக்க முடியாது. அதே மாதிரி 8 மணி நேரம் தூங்கவும் முடியாது. சரீரம் ஓய்வெடுக்கணும். கர்த்தர் அப்படிதான் படைச்சிருக்கிறார். தயவு செய்து ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்க. இப்போ ரோமர் 5:5 வாசிங்க. தேவ அன்பு எங்க இருக்குன்னு விசுவாசி எடுத்துங்க. தேவன் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்ய? இப்ப தேவ அன்பு எங்க ஊற்றப்பட்டிருக்கு? தலையிலையா, சிந்தையிலையா, கண்ணிலையா, வாயிலையா? இருதயம். சரி, தேவ அன்பு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. சரி, இயேசுவை யார் யார் நேசிக்கிறீங்க சொல்லுங்க. இயேசுவை நேசிக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க, பரலோகம் போகும் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லுங்க. நிஜமாவா? போட்டோ எடுங்கப்பா, போட்டோ எடுங்க. பரலோகம் போறோம்னு ஆசையா இருக்குங்கல்ல, பரலோகம் கூட்டம்னா ஜொலிக்கணும்ல, அப்படியே ஜிரிச்சுட்டு தேவ ஆவியானவர் வரணும், தூதர்கள் வரணும், இடத்துல அற்புத அடையாளம் நடக்கணும், செத்தவங்க உயிரோட எழுப்பணும். பரலோகம் போன எத்தனை பேர்? பரலோகத்தை யாரு பார்த்துருக்கீங்க? பைபிள்ல போட்டுக்கல, பரலோகம் போட்டுக்கா இல்லையா? சினிமால தான் பார்த்துருக்கேன். பரலோகம் போகணும் எத்தனை பேருக்கு ஆசை? இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை வருது அப்படின்னா போக ஆசை. வயசானவங்க சொல்லக்கூடாது. கர்த்தருடைய ஒரு கடைசி காலத்துல இருக்கிறோம். சொல்லுங்க, எங்க இருக்கிறோம்? கடைசி காலத்துல இருக்கிறோம். பரலோகம் ஆசையா? பரவாயில்லையே, நல்ல இல்லை. சீக்கிரம் ஞானசானம் எடுத்துட்டீங்களா? திருவிழா எடுத்துக்கணுமே. 13-14 வயசான திருவிழா ஞானசானம் எடுத்துக்கலாம், கொடுத்துடலாம். கவனிங்க, பாவத்தை அறிகிற அறிவு சிறப்பு கொடுத்துடலாம். கவனிங்க, வீடு பரலோகம் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பாஸ்டர், அதெல்லாம் ஒரு ஆசை இருந்துச்சு. இப்ப பண்ற அயோக்கியத்தனத்தை பிள்ளைங்க பண்றத பார்த்தா ஏண்டா பெற்றேன் அப்படின்ற மாதிரி அவ்வளவு தூரம் பிசாசு கசப்பை ஏத்துறான் பெற்றோர்கள். இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப 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 துன்புறுத்தப்படுறாங்க. பேரண்ட்ஸ் ஆர் டைங் எவ்ரிடே. அப்படிதான் இருக்கு. நானும் அழுதேன். நானும் வந்து பிள்ளைகளுக்காக அழுதேன். நிறைய காரியம் நான் தனியா உங்களுக்கு சொல்லுறேன். நிறைய காரியங்கள் இன்னைக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு உலகம் பூரா என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன். கவனிங்க, பிள்ளை அப்படியே கவனிங்க. ஆமா, பழகுங்க பழகுங்க பழக உட்காருங்க, ஆளை உட்காருங்க. அதை தம்பியை கொடுங்க, முட்டாய் தரேன்னு சொல்லுங்க. யாராவது முட்டாய் இருந்த ஆளை கொண்டு உட்காருங்க. முட்டாய் தம்பி இங்க பாருங்க ராஜா, இந்த தம்பி நான் முடிஞ்ச உடனே அங்கிள் ஒரு முட்டாய் கொடுப்பேன். சரியா? அமைதியா இருப்பியா? சூப்பர் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். சரியா? அந்த பையனுக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்கு. ஆனா அவனை ஆசீர்வதிச்சு வளர்த்தோம்னா அவன் நல்ல கடி கொடுக்கும். அப்படி பார்க்கணும். இன்னைக்கு பேரண்ட்ஹுட், அதாவது பெற்றோர்கள் நிலைமை வந்து தர்ம சங்கடமா இருக்கு. நான் சொல்றேன், அநேக நாடுல தகப்பனே கிடையாது. யார் கிடையாது? சொல்லுங்களேன். அப்பா அம்மாவே இல்லை, அனாதையா வாழ்றாங்க. நைஜீரியா, கென்யா, சிலோன்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நேபாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 60% வந்து சிங்கிள் மதர். அதாவது
நீங்க அப்பா அம்மா தான் நன்றி சொல்லணும்னு சொல்றோம். 60% ரஷ்யாக்காரன் டூரிஸ்ட் வரான், ஜெர்மன்காரன் வரான், யார் யாரோ வரான், 10 குழந்தைங்களுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்து ஒரு வீடை வாங்கி கொடுத்து போயிடுறாங்க. அப்பா இல்லை. பிசாசானவன் தகப்பன், பிதாவாகிய தேவன் வந்து நல்ல தகப்பன், அவர் அன்பு. அந்த அன்பு இருக்கக்கூடாது. தகப்பனையும் புருஷனையும் வெட்டிடுறாங்க. உலகத்துல அப்படிப்பட்ட 21ஆம் நூற்றாண்டுல நீங்க வாழ்றீங்க. அப்பாவை கனம் பண்ணணும். பிள்ளைங்கள்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பெரியவங்கிட்ட சொல்லவே அப்பா இருந்தா அப்பாவை கனம் பண்ணுங்க. நீங்க அப்பா இல்லாத குடும்பம் ரொம்ப. சவுத் ஆப்பிரிக்கால தான் போனீங்கன்னா மல்டி கல்ச்சர், மல்டி ரேஷியல் அப்படின்னு 2017-16 போயிருந்தேன். அதாவது கருப்பு, வெள்ளைக்காரன், ஸ்காட்லாண்டுக்காரன், பிரேசில்காரன், ஸ்பானிஷ்காரன் எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகள் பிறகு. ஆனால் யாருமே ஒருத்தர் கூட அவங்களுக்குள்ள வந்து குடும்ப உறவு இல்லை, தாய் தகப்பன். அவ்வளோ ஒரு கொடூரமான காலத்துல அந்த நிலைமை வந்து இந்தியாவில் நகரங்கள்ல வந்துருச்சு. இந்தியாவில் எங்க வந்துருச்சு? நகரங்கள்ல வந்துருச்சு. இப்ப எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கியர்கள் கேரளாக்காரன் கல்யாணம் பண்றாங்க. பிள்ளைங்க வந்து ஹிந்தியும் தெரியாது, மலையாளம் தெரியாது. நான் அதை கண் கூட போய் பார்த்தேன், டெல்லியில எல்லாம் பார்த்துட்டு. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க இங்கிலீஷ் மட்டும் பேசுது. அந்த சந்ததியில யாருக்குமே தாய் தகப்பன் மேல பற்று இல்லை. ஆண்டவர் வச்ச ஒழுங்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சிந்தையில விசுவாசிக்கணும். தேவன் வந்து தாய் தேவன் வந்து ஒரு குடும்பஸ்தர். சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி? சத்தமா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க, குடும்பஸ்தர். அவர் என்ன? ஜோடி பொருத்தம் செய்கிறவர். என்ன செய்யறவர்? ரூத்துக்கு ஏற்ற போவாசம் கொடுப்பாரு, எஸ்தர் ராஜாவுக்கு ஏற்ற ராஜா கொடுப்பாரு. நம்ம வந்து அதை விசுவாசிக்கணும். நம்ம புத்தி வந்து மாறணும். இந்த கணவன் தகப்பன்றது வந்து 21ஆம் நூற்றாண்டு கிடையாது. நீங்க வந்து நிறைய இடங்கள் நான் சில காரியங்கள் சொல்ல முடியாது. இன்னொரு வசனத்தை பாருங்க. இது திரும்ப வருவோம். எபேசியர் 4:30 திரும்ப வருவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எல்லாருக்கும் எபிரேயர் 11:6 தெரியும் நல்லா. எபிரேயர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு வேலை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாது என்று தீர்த்து விசுவாசத்தினுள்ளாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். என்ன செய்யணும்? விசுவாசத்தினாலே நோவா. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இப்ப விசுவாசம் உள்ளவங்களா இருக்கீங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறவங்களா இருக்கீங்களா? சரி, நோவாவுக்கு எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க பாப்போம். 6 பிள்ளைங்களா? 3 பிள்ளைங்க. 3 ஆம்பளை பிள்ளைங்க. சேம் காம் யாப்பே. சொல்லுங்க, 3 பிள்ளைங்க. சரி, 3 பேருக்கும் 3 மனைவி இருந்தாங்களா இல்லையா? மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. அது நோவாவோட சேர்ந்து 8 பேரு புருஷன் மனைவி. சரி, நோவா ஜலப்பிரளயத்தை பத்தி எல்லாரும் கதை தெரியுமா தெரியாதா? தெரியும். சரி, இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம். இந்த நோவா விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? தகப்பன் தாய் குடும்பத்தை காப்பாற்றணும். அப்பா கண்டிக்கிறது தப்பு இல்லை. அப்பா கண்டிக்கிறது என்னது? இல்லைன்னா எழுந்து பேசலாமா? அவர் கிடக்குற அவர் ஒரு அமைதியாக சொல்லு. யார் தவறா பேசினாங்களோ கண்ணத்துல ஒரு பலாறு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? சின்ன பிள்ளைகளுக்கு என்ன நாய பேச மாட்டீங்க? கவனிங்க நல்ல. அதாவது சொல்றேன், நோவா சபைக்கு வர்றீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருக்கிறீங்கன்னா தகப்பனா இருக்கணும், அப்பாவா இருக்கணும் சொல்லணும். இதை செய்யாத, இதை காட்டுக்கு கால போய் உளராத. நான் என் மகனுக்கு சொல்லுவேன், பாவம் செய்ய காசு தர மாட்டேன்டா. என்ன செய்வேன்? பாவம் செய்ய காசு தர மாட்டேன். நீயா நானான்னு பார்த்துவோம். சில காரியங்கள் வந்து கண்டிக்கிறது தப்பு இல்லை, வாயில சொல்லணும். நோவா என்ன சொன்னாரு? பேழையை 100 வருஷம் கட்டினார். எத்தனை வருஷம் கட்டினாரு? 100 வருஷம். நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா நான் நிறைய வசனங்களை கொடுப்பேன். 6ஆம் அதிகாரம் படிக்கலாம், 7ஆம் அதிகாரம். சொல்லுங்களேன், நம்ம இப்ப எந்த காலத்துல இருக்கிறோம்? கடைசி காலத்துல. என்ன காலத்துல? நோவா காலத்துல
மோசே நோவா காலத்துல லோத்து காலத்துல இருக்கமா இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? நான் பாவத்தை குறித்து இங்க பேச மாட்டேன், வசனத்தை கொடுத்து பேசுவேன். நோவா காலம் லோத்து காலம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியுமா இல்லையா? சரி, ஆண்டவர் நோத்து காலம் இந்த மாதிரி நோவா காலத்துல யாரை மட்டும் காப்பாத்துறா? நீதிமான மட்டும் காப்பாத்துவார். யாரை மட்டும் காப்பாத்துவார்? அவன் தான் பரலோகம். நீதிமானா குடும்பத்துல என்ன செய்யணும்? நீங்க விசுவாசத்தினாலே தேவ எச்சரிப்பை பெற்று குடும்பத்துல என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். குடும்பத்துல என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்களேன். இப்படி சொல்லுவாங்க, டிவி ஆஃப் பண்ணிட்டு ஜெபிக்க. கொர்நேலி வீட்டை பத்தி தெரியுமா இல்லையா? வீட்டுல படிச்சீங்க பத்தாவதுலயா? கொர்நேலி வீட்டை பத்தி தெரியுமா தெரியாதா? கொர்நேலி வீட்டார் தெரியுமா இல்லையா? கொர்நேலி வீட்டுல என்ன செஞ்சாங்க? ஆமா, வீட்டுல கூடு வீட்டு அரணையோட ஜெபம் பண்ணாங்க. ஊழியக்காரனை கூப்பிட்டாங்க வீட்டுல. யாரை கூப்பிட்டாங்க? ஐயோ, பாஸ்டர் கூப்பிட்டு வீட்டுல பிரேயர் பண்ணிக்காங்க கேட்டு. ஐயோ, பக்கத்து வீட்டுல தெரிஞ்சு நம்ம கிறிஸ்தவம். ஏன்னா சவுண்டா டிவி போட்டு பாக்குறீங்க சினிமா. வீடு கூட்ட எப்படி இருப்பீங்க? அமைதியா இருக்கிறீங்க. சில பேர் சர்ச்சுக்கு வர்றதோட சரி, அல்லையோ தோத்துறோம். வீட்டுல எல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்காங்களா, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்காங்களா, நீதிமானா இருக்காங்க, கர்த்தருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஏசப்பா வர போறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுப்பா, ஏசப்பா வர போறாரு. உங்க குடும்பம் போகுமா? என்ன ஆர்வம்? அல்லேலூயா, நான் போய் பார்த்தேன், நான் ஃபர்ஸ்டா இருப்பேன் அப்படி சொல்லணும் பிள்ளைய. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் இயேசுவுடன். இப்ப நிறைய பேருக்கு வசனத்தை சொன்னா அப்படி கஷ்டமா இருக்கு. நீங்க பரலோகத்துக்கு பாத்திரவார்களா இருக்கணும். நிறைய பேர், சில பேர் வசனத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னடா இப்படிலாம் பேசுறாங்க. நல்லா கவனிங்க, உங்க குடும்பத்துல உள்ள பிள்ளைகளை, மனைவிய, புருஷனை பரலோகத்துல பார்ப்பீங்களா? நோவா என்னன்னா 8 பேர் என்னன்னா புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளம். 7 சபை, எபேசியர், தியத்தனா, லவோதிக்கேயா, 7 சபை கிறிஸ்து. 8 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இதை குறித்து நான் பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இப்ப கடைசி நாட்கள்ல 21ஆம் நூற்றாண்டுல 20, 25 எல்லாரும் சொல்லுங்களேன். இந்த போட்டு பார்த்தீங்களா? 20, 25 என்னது? இயேசு கிறிஸ்து பிறந்து, நான் சொல்ற கவனிங்க, அந்த 2000 வருஷத்துல ஒரு 33 வருஷம் தேடல் அடிக்குது. 33 வருஷம் பிரச்சனை. அவர் எங்க பிறந்தாரு, இங்க பரமேறி போனாருன்னு நிறைய தெரியல. அந்த 30 வருஷம் இழுவ எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப 20, 30ல உலகம் என்ன செய்யறா? எல்லாருக்கும் தலையிலையும் கையிலையும் சிப்பு கொடுக்க போறாங்க. சிப்பு கொடுக்க போறாங்க, கொடுத்துட்டாங்க. நாய்க்கு, பூனைக்கு, கழுதைக்கு, மாட்டுக்கெல்லாம் கொடுத்துறாங்க. குஜராத்ல எல்லா மாட்டுக்கும் அமல்யா பார்ப்பனையில கொடுத்துட்டாங்க. குஜராத்ல எல்லா மாட்டுலயும் சிப்பு இருக்கு. ராஜபாளையத்துல போய் நாய் விற்கிற இடத்துல போய் பாத்தீங்கன்னா ராஜபாளையம் எல்லா நாய்களும் சிப்பு வச்சுட்டாங்க. அவங்க பிறகு போற குழந்தைக்கு எல்லாருக்கும் சிப்பு வைக்கிறேன்றாங்க. இனிமே எந்த வேலையும் கிடைக்காது. நல்லா கவனிங்க, நான் 10 கருத்து வருக சொல்றேன். இந்த ரோபாட்டு இப்ப 7 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செய்யறான். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2 லட்சம் ரூபாய் செய்ய போறாங்க. இன்னைக்கு போலீஸ் கேமரா பாக்குறது, போலீஸ் வேலை பாக்குறது, தாலுகா வேலை பாக்குறது, பேங்க் வேலை பாக்குறது எல்லாமே ரோபாட் செய்ய போகுது. உங்களுக்கு வேலையே இல்லை. உங்களை கவனிக்கிறது, உங்களை அடிக்கிறது, உங்களுடைய ஜெயில போடுறது, உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது எல்லாமே ரோபாட் செய்ய போகுது. குமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இனிமே என்ன செய்யணும்? வேலைக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு உலகத்துல அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டே வருது. எல்லாரும் 20, 30, 32க்குள்ள சிப்பு கொடுக்க போறாங்க. சின்னது அது உள்ள வச்சுன்னா இந்த செல்போன் டவர் மூலமா நீங்க எங்க போறீங்க, எங்க வர்றீங்க, எங்க டாய்லெட் போறீங்க, எங்கிட்டு போறீங்க, என்னன்னு கேமரா இல்லாமலே உங்களை பார்த்துருவாங்க. கடைசி நாட்கள் உங்க செல்போனே வேணாம் பிரதர், அவனே எல்லாத்தையும் பார்த்துருவான். உலகம் முழுவதும் 18,000, 80,000 சேட்டலைட் வச்சிருக்கான். உங்களை கண்காணிச்சு மனுஷனை எல்லாமே அந்தி கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. இனிமே மிஷின் உலகம்ல உலக ஆவி ஆட்சி பண்ணோம். இப்ப இந்த இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு நான் சொன்னேன் 2000 வருஷம் ஆச்சு. அந்த 20, 30, 20, 25, 20, 30, 33 வருஷம் அந்த திகட்டல் அடிக்கிறதுல தான் எல்லாரும் எந்த நிமிஷமும் வருக வரலாம். ஒரு 4 தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஒரு 3, 4 தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அதெல்லாம் நிறைவேறிடுச்சு.
2017 கர்த்தர் என்கிட்ட பேசினார் இந்த வசனத்தை. இந்த நோவா ஆயத்தம் பண்ணது போல குடும்பத்தை அன்பினால ஆயத்தம் பண்ண 2017 ஜனவரி. இன்னைக்கு 2025. சொல்லுங்க, நான் கடைசி காலத்துல வாழுகிறேன். தேவரீர் உங்க அன்பு மேல ஊற்றுங்க. ஆவியானவரே எனக்குள்ள தங்கிருங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா நல்ல பாட்டு பாடுங்க. என்ன ஆண்டவரே அந்த சொல்ல, அதாவது அந்த அந்த நல்ல ஆவி எனக்குள்ள எடுத்து போடாது. அந்த நல்ல ஆவி என்னை விட்டு பிரிந்து போறாது. கர்த்தருடைய ஆவி இருந்தா தான் குடும்பம் நடத்த முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா தான் தேவ அன்பு இருக்கும், நீங்க மன்னிக்க முடியும். புருஷன் மனைவிக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது. புருஷன் மனைவிக்குள்ள புருஷன் ஒரு பகுதியில் வடதுருவம் மனைவி தென்துருவம் இருந்துச்சுன்னா பிள்ளைகள்லாம் நல்ல தலை பிடிச்சு போட்டு ஆகும். பிள்ளைங்க புருஷனை ஏமாத்தி மனைவிட்ட காசு வாங்கி போகும், அம்மாவை ஏமாத்தி அப்பாட்ட காசு. அப்படித்தானே பண்றீங்க. சில பிள்ளைகளை என்ன செய்யணும், வாயில வந்து அப்பா அம்மா பிரிச்சு விடும். செய்யக்கூடாது. தேவ அன்பு இருக்க வேண்டும். தேவ அன்புல நடக்க வேண்டும். அன்பில் நடந்து கொள்ள பாருங்களேன். எபேசியர் திரும்ப வாங்கலேன் 4:30 வாசிங்க. 31, 32. அதுக்கப்புறம் 5:1 வாசிங்க. எபேசியர் 5:1. மெதுவா வாசிங்க சார். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் போக்கரனும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் என்ன போட்டிருக்கு சபையில எல்லாரும். அடுத்து 32. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை கேட்க போறேன், பிள்ளைகள் எல்லாம் அப்பா அம்மாவை மன்னிப்பீங்களா? இங்க எல்லாரும் ஆமென் போட்டுருவீங்க. அதான் வீட்டை சிசிடிவி காலைல 7-8 வைக்கணும். எப்படி மன்னிக்கிறீங்க? அதை கரெக்டா சொல்றாரு. காலையில தான் அந்த குணங்கள் வந்து என்ன செய்ய நடமாடும். என்ன குணம் இருக்கு, அங்கிட்டு தூக்கி வீசுறது, பாத்ரூம்ல ஒண்ணு வீசுறது, பல்லு விளக்காம போடுறது, ஒண்ணு கலட்டி வீசுறது, அங்கிட்ட ஒண்ணு பிடிக்கிறது. என்ன பாத்துக்குவான். சாயங்காலம் சிலர் வெளியே போறேன்னு கூட போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. சிலர் பை என்ன பை என்ன எதை வாங்கி கொடுக்கறது பை எங்க கத்துக்கிட்டீங்க? சில பேர்லாம் தமிழ் மொழியே போச்சு. அப்பா தாடி 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 அவர் தாடி வளர்த்துட்டாலே என்ன என்ன அன்பு இருக்குன்றேன். அன்புல போயிட்டு வர்றேன், ஜெபம் பண்ணிட்டு சமாதானமா வீட்டை விட்டு போறோமா? சொல்லுங்களேன் சகோதரிகளே சகோதரிகளே. பாருங்க, நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போறீங்களா? பாஸ்டர் அதுக்கு டைம் இல்லை பாஸ்டர், போய் சொல்லாது. அப்ப எதுக்கு டைம் இருக்கு? எனக்கு டைம் போக டைம் இல்லை பாஸ்டர், சாப்பிட்ற டைம் இல்லை, எனக்கு சட்டமான டைம் இல்லை, 1 வீக்கே தான் போட்டுக்கிறேன் பாஸ்டர் அப்படி சொல்லுவீங்களா? சமாதானமா வீட்டை விட்டு போறீங்களா? கோபம் இந்த மாதிரி குணாதிசயங்கள்ல ஆத்துமால இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சாயங்காலம் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன் சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. என்ன கோச் விட்டு படுத்துக்கிறது. கோபித்தல் வேற கோபம் வேற. என்ன சொல்லுங்க? எரிச்சல் வேற உக்கிரம் வேற. ஆமா, பாவம் வேற, துன்மார்க்கம் வேற, வன்முறை வேற, அநியாயம் வேற, அயோக்கியத்தனம் வேற. எல்லாம் வேற வேற, ஒவ்வொன்றும் வேற வேற பாவம். இப்ப பாருங்க, கோபிச்சுக்கிறது அப்படின்னா வாயே பேசுறேன்னா உம்முன்னு தூக்கிட்டு வளையுது. சில பேர் சொந்தக்காரங்க இதுக்கு போலன்னா கோச்சுக்கலாம் பாத்துருக்கீங்களா? நான் அப்படி கோச்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷமா இல்லை, அப்படி இருந்தா சுத்தி வந்துடுவோம். என்கிட்ட உறவுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, என்கிட்ட பணத்தின்படி உறவு கிடையாது, சொந்தக்காரன் உறவு கிடையாது, இயேசு இருந்தா தான் என்கிட்ட உறவு இருக்காது. நிறைய பேரை கட் பண்ணி விட்டுட்டேன். வெள்ளக்காரனே சொந்தக்காரன் காசு கொடுக்குற எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கோவிச்சுக்கிட்டா கோச்சுக்க. யோனா இருக்கான் தெரியுமா, ஊழியக்காரன். ஆண்டவர் நிறைய பேரை மன்னிச்சுட்டாரு, மனம் திரும்பினாங்க, கோவிச்சுக்கிட்டான். என்ன தலையில வெயில் அடிக்கிட்டு கோவிச்சுக்கிட்டாரா இல்லையா? எரிச்சலா இருந்தாரா? நான் சாகு வரை எரிச்சலா இரு, அப்படியே இரு போ. கவனிங்க, சில அப்பா அம்மா புருஷன் மனைவி கோவிச்சுக்கிட்டு சண்டை போட்டு பேசாம இருப்போம் பாத்தீங்களா? கேட்கல மகன்கிட்ட சொல்லி பேசுறது, எனக்கு குழம்புறது விடு அதை விடு. சில பேர் அம்மா மூச்சு தூக்குவாங்க. என்ன என்ன ஒரு சின்ன தீக்குச்சி பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை? சத்தமா சொல்லுங்க.
ஏன் அவன் பிசாசு தோண்டி விட்டான? பிசாசெல்லாம் கூடாதீங்க. நீங்க மனம் திரும்பல, உங்ககிட்ட அன்பு இல்ல. சொல்லுங்க, என்கிட்ட என்ன இல்ல? கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சொட்ட சொட்ட மன்னிச்சது போல புருஷன் மனைவி, மனைவி புருஷனை மன்னிச்சா சண்டை வருமா? சொல்லுங்களேன். சில பேர், ஒரு அம்மாவை ஜெபிக்க போறேன், கவனிங்க தம்பி பாப்பா, ஒரு அம்மாவை நாமக்கல்ல ஒரு ஊழியத்துக்கு போய் ஜெபிக்க போங்க. வீட்டுக்காரை இறந்து 12 வருஷம் ஆச்சு. கரூர்ல 14-12 வருஷம் ஆச்சு. அவர் மிலிட்டரியில இருந்தார். மிலிட்டரியில இருந்து அவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவார். இந்த அம்மா வியாதி வந்து நிக்கிறாங்க, ஒரு ஏஜி சர்ச்சில் போய் நிக்கிறேன். என்னம்மா பிரச்சனை என்ன அப்படின்னு. என் வீட்டுக்கார ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு, நான் ஒரு ஆளை மன்னிக்கணும், நீங்க மன்னிக்கிறது மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் இறந்து 14 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? இப்போ முழங்கால் போடுங்க, இப்ப மன்னிச்சு ஜெபிச்ச உடனே அந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, அந்த பலவீனப்படுத்துற அந்த வியாதியின் ஆவி போயிடுச்சு. அந்த அம்மா அப்படி சின்ன பிள்ளை மாதிரி எந்திரிச்சிருச்சு. இதே மாதிரி இலங்கையில போயிருக்கும்போது ஒரு அம்மா என்னச்சுன்னா, வீட்டுக்காரர் இறந்து 7 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. அவரும் என்ன சொன்னா, போர்ல இறந்து போனார். மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. சிலர் இந்த மன்னியாத குற்றங்கள் இருக்கிறதுனால என்ன சொன்னா, வீட்டுல வந்து சண்டைகள் வருது, கசப்புகள் வருது. குடும்பத்துல வந்து தேவ அன்பு இருக்க வேண்டும். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஏசப்பா, சொல்லுங்களேன். நீர் கல்வாரி சிலுவையில எனக்கு மன்னித்தது போல என் பிள்ளைகளை மன்னிக்கிறேன். சார், இந்த தூதர்கள்லாம் வர்றாங்க உங்களுக்கு. சொல்லுங்க, சொல்லுங்க. ஏசப்பா, சொல்லுங்களேன். சொல்லுங்க சத்தமா, யாரும் பார்க்க மாட்டாங்க, கண்ண முடிங்க. நான் கண்ண முடியும். ஏசப்பா, உங்களுடைய ஆவி, அன்பின் ஆவியானவர் ஊற்றுங்க. எங்க அங்க பாக்குறீங்க? என்ன பாருங்க மேடம், இங்க பாருங்க. பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா அன்பை பார்க்கணும். பிள்ளைகள் யாரை பார்க்கணும்? அப்பா அம்மா முணுமுணுத்துக்கிட்டே, முணுமுணுக்கிறது பாவம். முணுமுணுக்கிறது என்னது? ஆமா. இப்ப வாரத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யணும்? குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா உபவாசம் போடணும். என்ன போடணும்? பக்கத்துல போடணும். நீங்க உபவாசம் இருப்பீங்களான்னு கேளுங்க. பக்கத்துல கேளுங்க, உபவாசம் இருப்பீங்களா? உபவாசம்னா என்னைய பாருங்க எல்லாரும். உபவாசம்னா என்ன? கொஞ்சம் முன்னாடி சிரிச்சு தள்ளி லைட்டா என்ன பாருங்க. உபவாசம் இருப்பீங்களா? தொந்திய பார்த்தாலே தெரியுது உபவாசம் இருப்பீங்களா. ஆமா, சொல்ல கவனிங்க. அதாவது தொப்ப வேற, தொந்தி வேற. என்ன வேற? நல்லா கவனிங்களேன். உபவாசம் இருக்கிறோம்னா கிச்சனை காலியா போட்டு கடையில் வாங்கி திட்டுறது இல்ல. ஹலோ, சாயங்காலம் ஆனா புரோட்டா அஜினா போட்ட குழம்பு இல்ல, அதை அடிச்சுட்டு உட்காந்துட்டு கும்மன் இருக்கிறது உபவாசம் இல்ல. தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு 24 மணி நேரம் இருக்கணும். இருந்து இந்த பைபிளை கையில் எடுத்து வாசிங்க. அப்பதான் பைபிள் தெளிவா தெரியும். என்ன சிஸ்டர், உபவாசம் இருந்தா சாக மாட்டேன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல சொல்ல, உபவாசம் இருந்தா சாக மாட்டேன். ஏசப்பா பேசுவாரு. என்னப்பா கம்முன்னு உட்காந்துருக்க, இன்ஜின் உட்கார மாதிரி பேசுவே இல்ல, பேசுவே இல்ல. சொல்லு, உபவாசம் இருந்தா நான் சாக மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, உபவாசம் இருந்தா நானே. ஏசப்பாவுடைய ஆவியானவர் இறங்கி வருவார். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு காலையில சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில சாப்பிடணும். சாப்பிடக்கூடாதா? எல்லாருக்கும் அப்படியே பைபிள்ல 40 நாள் எடுத்திருக்காங்க சிஸ்டர். நான் ஒரு நாள் தான் சொன்னேன், 24 hours தான் சொல்றேன். நாய் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடும். காக்கா ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு எல்லாமே 6 மணிக்குள்ள சாப்பிடாது. இந்த வீட்டுல உங்களுக்கு சமாதானமோ, வீட்டுல உங்களுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் வேண்டும் என்றால் சாப்பாட்டுல மாசத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம். ப்ளீஸ், உபவாசம். சொல்லுங்க திரும்ப, உபவாசம் இருந்தா நான் சாக மாட்டேன், நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், கர்த்தருடைய ஆவியானவர் வருவாரு. ரகசியம், ரகசியம் இருந்தீங்கன்னா எங்கேயாவது போயிடணும், படிக்கணும். இதை வந்து ஒரு புஸ்தகம் முழுவதும் படிச்சு முடிச்சிடணும். இப்போ எப்ரேயர் 13 படிச்சு முடிச்சிடணும். அதாவது ஒரு 16 படிச்சு முடிக்கும் போது அங்க ஒரு வசனம் லைட் அடிக்கும். கர்த்தர் பேசுவார், ஒரு வசனம் பேசுவார். எதுக்கு உபவாசம் இருக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தம்பி இங்க நேரம் கவனிப்பேன். பாப்பா திரும்ப சொல்லுங்க, நான் பேசுறது கவனிப்பேன்.
சைன் லாங்குவேஜ். ஏன்னா அந்த பிள்ளைகள் எல்லாமே வசனம் கேட்கக்கூடாதபடி அவங்க காது கண்ணெல்லாம் உலகத்துக்கு போகக்கூடாது. இப்போ உபவாசம் இருக்கும்போது நம்முடைய சரீரத்தினுடைய எல்லா இச்சைகளை இறங்கி ஆவி மேலோங்கி இருக்கும். ஆவியான மனுஷன் கர்த்தரோட உறவாடுவான். நம்ம என்ன சொல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜை போய் தரக்கூடாது. ஃப்ரிட்ஜை போய் என்ன செய்யக்கூடாது, ஏதாவது இருக்க டமாட்டோ தெரியும் வாயில போட்டு அப்படியே நடக்கிறது. என்ன சில நேரம் வந்து டெம்டேஷன்ன்றது நமக்கு என்னன்னா, இந்த சாப்பாடு தூக்கத்தில் இருக்கு. சில பேர் என்ன செய்ய, காலையில இருந்து எனக்கெல்லாம் ஆட்டோ எழுப்புற 4 மணிக்கு இருந்து ஜெபம் பண்ண சொல்றேன். 3:50 முந்தானால 3:25 எழுந்திரிச்சேன். 5:30 மணி வரையும் ஜெபம் பண்ணேன். சில நேரங்கள்ல ஆண்டவர் என்ன செய்வார்னா, பேச ஆசைப்படுவார். கனவுல என்ன செய்ய ஆசைப்படுவாரு, ஆனா நல்லா சாப்பிட்டுட்டு கொரட்டை விட்டு அப்படி தூங்கினா கர்த்தருடைய சத்தமே கேட்காது. இங்கிருந்து மெட்ராஸுக்கு ட்ரெயின்ல போனீங்கன்னா, ஏசி ட்ரெயின்ல இந்த பக்கம் 3 பேர் கொரட்டா இங்கிட்டு 3 பேர் எல்லாரும் ஊர்ல குடிச்சு விட்டு வந்து வண்டியில ஏறிடுறாங்க ட்ரெயின்ல. அந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம ஊர்ல. நீங்க சுத்தமா கர்த்தருக்கு இடம் கொடுக்காம போனா பேச மாட்டார். எத்தனை பேருக்கு கனவுல கர்த்தர் பேசுறது தெரியும்? பேசுவார். கர்த்தர் என்ன செய்வாரு, பேசுவார். உபவாசம் இருந்தாதான் பேசுவார். நான் சொல்றேன், வீட்டுல எல்லாரும் மன்னிங்க. திருவுருள் இருக்கும்போது மன்னிங்க. உபவாசம் காலையில் ஒருவேளை சாப்பாடை தள்ளி போடுதல் உபவாசம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஒருவேளை சாப்பாடை தள்ளி போடுதல். அப்படி தள்ளி போட்டு அடுத்த பிரியாணி சாப்பிடலாம். ஏன் சிரிக்கிறீங்க? சில பேர் காலையில் சாப்பிடல அப்படின்னா போய் 2 மணிக்கு மத்தியானம் 2 பிளேட்டு பிரியாணி குப்புன்னு அடிச்சு படுத்துறது அப்படியே பிளாட்டா முடிஞ்சிச்சு. ஏன்னா சிலர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்காரு திருப்பூர்ல, அவர் அடிச்சாங்கன்னா 3 ரவுண்டு சோறு அடிச்சு படுத்துருவாரு. சிலர் மன்னிக்க முடியலன்னு என்னன்னா சாப்பாட்டுல ஓவர் ஆகி இறங்கிடுவாங்க. நீங்க மன்னிக்கணும். சொல்லுங்களேன், இந்த சகல வித அந்த 32 வாசினீங்களா? திரும்ப இப்ப எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் 3 அதிகாரம் சபை, கொலோசை சபைக்கு ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா எழுதி வச்சிருக்காரு. கொலோசியர் 3 அதிகாரம் அதுலயே அவர் கர்த்தர் வந்து சொல்லுங்க. 12ஆம் வசனம் பாருங்க. 12, 13, 14. ஆகையால் நீங்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு உண்டானால் இவை எல்லாவற்றின் மேலும் எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி உங்களுக்கு பலிக்குமா பலிக்காதா? நீங்க மனத்தாழ்மையோடு மன உருக்கத்தோடு அன்பை கட்டி கொண்டீங்கன்னா, முதல்ல குடும்பத்துல இருந்துச்சுன்னா சபையில் இருக்குமா இருக்காதா? இந்த அன்பு கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சது போல அன்பு உங்களுக்குள்ள பெருகணும். நான் என்ன சொல்ல, மன்னிங்க. வீட்டுல சண்டை போடுற சத்தம் கேட்க கூடாது. சண்டை போட்டா பலார் விடணும். என்ன கிடைக்கணும்? பலார். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? சண்டை போடக்கூடாது. வீட்டுல என்ன செய்யக்கூடாது? வாய்ஸை ரைஸ் பண்ணக்கூடாது, சவுண்ட் ஏறக்கூடாது. சில பேர் பூமியாவே இருந்து சண்டை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு வேணாம், சாப்பாடு வேணாம். நானே என் மகனை சாப்பாடு வேணாம் பட்டி போட்டுருவேன். பட்டி இரு மகனே, ரைட்டு, ஒரு நாள் கூட பட்டி போடு, பட்டி போட்டுடணும். நான் இப்பதான் உபவாசத்தை பற்றி சொன்னேன். பட்டி போட்டா நல்லதா இல்லையா? அந்த காலத்துல சொல்லுவாங்க, லங்கனா நல்ல ஔஷதம். என்ன, பட்டி போட்டுடணும், நல்ல மருந்து. அதான் இந்த மன்னிக்கிறது புத்தி, இந்த மன்னிக்கிற கிறிஸ்துவின் சுவாபம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வீட்டுல சண்டை பேசக்கூடாதுன்னு மேடம் நான் 2-3 தடவை சொல்றேன். ஸ்கூல்லேயே இப்படிதான் அப்பீல் போட்டீங்க. என்ன, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் பேசுற கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகாது, ஆத்மால உள்ள இதயத்துல போகாது. இருதயத்துல கர்த்தர் வசனத்தை கொண்டு வந்து வைக்க விரும்புறாரு. எதுல விரும்புறாரு? இருதயத்துல வசனத்தை வைக்க விரும்புறாரு. நீங்க ஆயிரமா டைம் கொடுப்பீங்களா? நான் 2 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். இன்னொரு பாட்டியை மாட்டேன். நான் 17 வருஷம் டிசைபிளா இருந்தேன். வசனத்தை கத்துக்கிட்டேன். எத்தனை வருஷம் ஊழியத்துல? 30 வருஷம் இருந்தேன். எத்தனை வருஷம்? 30 வருஷம். நீங்க இருப்பீங்களா? இந்த 3 நாள் பைபிள் ஸ்கூல் இருப்பீங்களா? நீங்க கேட்குறேன். நீங்க எல்லாம் வேலைக்கு போறேன், நான் வந்து எம்ஏ மேல குடியை நிப்பாட்டுறீங்கல்ல, ஏன்
நீங்க 40 நாள் வருவீங்களா? 40 நாள் எங்கேயாவது கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள, ஜெபிக்க, ஆராதிக்க நீங்க வருவீங்களா? போச்சு, எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. சரி, பரலோகம் போனா என்ன செய்வீங்க? ஜெபம் பண்ணுவீங்களா? ஆத்துல நீந்துவீங்களா? எனக்கு தெரியல. பரலோகத்துல ஜெபம்லாம் இல்ல, ஆராதனை ரைட்டு. ஆனா பரலோகத்து ஆண்டவரோட இப்பவே இல்லை அப்படின்னா 40 நாள் பரலோகம் என்ன பண்ண போறீங்க? எனக்கு புரியல. சபை பரலோக போற கூட்டம். என்ன கூட்டம்? சத்தமா நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3:20 வெளிப்பேர்ல நம்ம பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அங்க என்ன கொடுத்துருக்காங்க? மை பாஸ்போர்ட் இஸ் இன் ஹெவன். நம்ம கடவுள் சீட்டு பரலோகத்துக்கு. நல்லா கவனிங்க. படிப்பு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப எல்லாருக்கும் தெரியுமா? நியூஸ் பாக்குறீங்களா இல்லைங்களா? எல்லாரும் பாக்குறீங்களா இல்லையா? அமெரிக்காவில லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் எரியுது. என்ன எரியுது? 3 தடவை அந்த நகரத்துக்கு போயிருக்கு. என்ன, அந்த ஊர்ல உள்ள எல்லா பெரிய பெரிய வீடுகள்லாம் எரிஞ்சு மட்டமாயிடுச்சு. கார் நிரந்தரம் இல்லை, வீடு நிரந்தரம். எத்தனை கோடினா 100 கோடி, 200 கோடி, 5000 கோடி. என்ன, எல்லா பெரிய பெரிய கோடி கோடியா இந்த மாதிரி சினிமா எடுத்துக்கிற எல்லா நகரமும் எடுத்து கொடுக்குறாங்க. எரிதே இல்லையா? சொல்லுங்களேன். சரி, இதனால என்ன? நீங்க நியூஸ் இதனால என்ன கத்துக்கிட்டீங்க? இதனால என்ன தெரியுது? நகரம் எரியுது இல்ல? சரி, ஆண்டவர் இந்த உலகத்துல உள்ள எல்லா வேலையும் பணம் வீடையும் பரவ கொண்டு போக முடியுமா? சரி, ட்ரை பண்ணுங்களேன். நீங்க வேலை பார்க்குறீங்க, பணம் சேர்க்குறீங்க, நகை சேர்க்குறீங்க, வீடு வாசல் எல்லாமே கொண்டு போக முடியுமா? சரி, இப்ப அது என்ன பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்குது? இந்த கடைசி நாட்கள் பாருங்க, சோதோம் கொமோரா நகரம் இருந்துச்சு. சோதோம் கொமோரா நகரம் இருந்துச்சு. நம்ம அன்புல வாழ்ந்து நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுங்க, நம்ம பரலோகம் போலாமா போகக்கூடாது? பூமி மாதிரி பரலோகம் கிடையாது. பரலோகத்தை பத்தி பைபிள் நிறைய போட்டிருக்கு. நிறைய பரலோகத்தை பத்தி இயேசு கிறிஸ்து நிறைய சொல்லியிருக்காரு. இப்ப குடும்பம் பரலோகமா இருக்குமா இருக்காதா? இருக்குமா? அது எப்படி இருக்கணும்? எங்க வீட்டுக்காரர் மாறினா நல்லா இருக்கும். சிலர் சொல்றாங்க எங்க வீட்டுக்காரர் குடிக்கிறத விட்டா நல்லா இருக்கும். எங்க வீட்டுக்காரர் அப்படி சொல்லாதீங்க. சகோதரிகளுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன். நீங்க மட்டும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சீங்கன்னா வீட்டுக்காரங்க ராஜாவே மணந்துருப்பாரு. சகோதரிகளுக்கு அவ்வளோ பெரிய வல்லம் இருக்கு, அவ்வளோ பெரிய வல்லம் இருக்கு. எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாலா இல்லையா? ராஜாட்ட போனாலா இல்லையா? நீங்க 3 நாள் உபவாசம் இருந்து பாருங்க, உங்க வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வர மாட்டாரு, ஊழியக்காரர் ஆயிரு. என்ன பாருங்க பிரதர், இப்பதான் லேசா இப்பதான் பிரசங்க ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, 3 நாள் ஒரு சகோதரி எஸ்தர் ராஜாத்தி அவ முழங்கால் போட்டு இந்த ராஜா கிட்ட போய் எங்க ஊருக்காரங்களை பூரா கொள்றதுக்குள்ள அந்த மரண சாசனத்தை நான் வெட்டணும், அதை மாற்றி அமைக்கணும்னு நான் சொன்னேன். நீங்க நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன், வீட்டுக்காரரை பத்தி கவலைப்படாதீங்க, மாமியாரை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் ஜெபிங்க. எஸ்தர் ராஜாத்தி புத்தகத்தை படிச்சுட்டு ஆண்டவரே மன்னிக்கிறேன், மாமியாரை மன்னிக்கிறேன், மருமகளை மன்னிக்கிறேன், ஆண்டவரே மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி 2 சொட்டு கண்ணீர் விடணும். என்ன செய்யணும்? அந்த அப்பாட்ட போய் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்க கத்துக்கணும். எங்க வீட்டுக்கு வரீங்களா? வாங்க சிஸ்டர், வேணாம் எங்க வீட்டுக்கு வாங்க, 3 நாள் நம்மளாம் ஜெபிப்போம். எங்க வீட்டுல கீபோர்டு இருக்கு, கிட்டார் இருக்கு, ஜெபிப்போம். நாங்க சாயங்காலம் 8 மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிச்சிருவோம். 8 to 10 நாங்க ஜெபிப்போம். அது யூடியூப்ல ப்ரேயர் பண்ணுவோம், பிரசங்கம் கேட்போம். எங்க வீட்டுல டெய்லி ப்ரேயர் உண்டு. எங்க வீட்டுக்கு வாங்க மேடம், ஒரு 3 நாள் வந்துட்டு போங்க. என்ன நல்லா நீங்க இந்த உபவாச ஜெபத்தை கையில வச்சிருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட மனுஷனும் மனதிருவான். உடஞ்சின முழங்கால்கள்லாம் உடங்கும். கர்த்தர் சமூகத்துல போய் உங்க ஜெபம் நிக்கணும். அதான் குடும்பம், அதான் குடும்பம். அதை செய்ய சகோதரிகள் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால உங்க சரீரத்தில் மனதை போட்டு குறைபாடுகளை சொல்லாதீங்க, புருஷனுடைய தவறுகளை சொல்லாதீங்க, வெளியே எங்கேயும் சொல்லாதீங்க, கர்த்தர் சொல்லுங்க. கர்த்தர் எப்பேற்பட்ட கொலைகாரனை கூட மன்னிக்க வைப்பாரு, மனதிருக்க வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. நான் சின்ன சாட்சி சொல்றேன். ஒரு பைபிள் ஸ்கூல்ல ஒரு மாணவர் 2006-7 படிச்சார். அவர் 20 வருஷம் குடிச்சார். எத்தனை சார்? எத்தனை வருஷம் குடிச்சு? கொரோனா அப்ப ரட்சிக்கப்பட்டார்.
அதுக்கப்புறம் குடியை விட்டுட்டார். இப்போ வந்து ஊழியக்காரர் ஆயிட்டார். இப்போ எவ்வளவு இருக்கிறாரு? அவருக்கு வயசு 64. எத்தனை வயசு? இப்ப ஆண்டவர் வந்து யாரையும் தொடுவாரா தொட மாட்டாரா? அதுதான் அதுதான் வேணும். அன்பினால கர்த்தர் சமூகத்துல நீங்க தாழ்த்தி கர்த்தர்ட்ட வேண்டுதலை வைங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இது பகுதி 1ன்னு வச்சுங்க. அடுத்து வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7, 8 ஒருத்தர் வாசிங்க. 16 ஒருத்தர் வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7, 8. பிரியமானவர்களே, என்ன என்ன போட்டிருக்கு? எப்படி இருக்க கடவும்? சரி, அன்பு கட்டளையா இல்ல ஒரு வேளையா? இல்ல ஒரு வேளையா, யோசனையா, ஆப்ஷனா? எப்படா விட்டு விட்டு போலான்னு என்ன? இப்ப வெளிநாட்டுல எல்லாம் என்ன செய்யணும்? அப்பா அம்மா இருக்குல்ல, அப்பா அம்மாவை 18 வயசு ஆனா பிள்ளைங்க வந்து டிவோர்ஸ் பண்ணலாம். எப்படி டிவோர்ஸ் பண்ண? சகோதரிக்கு பாருங்க மேடம், வெளிநாட்டுல இப்ப என்ன செய்யணும்? 18 வயசு ஆச்சுன்னா யூரோப்பியன் யூனியன்ல ஒரு சட்டம் வந்திருக்கு. வெளிநாட்டுல அமெரிக்கால என்னன்னா 18 வயசு ஆனா பிள்ளைகள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எழுதி கொடுத்துட்டு, எனக்கு அப்பா வேணாம் அம்மா வேணாம், நான் இஷ்டப்படி போய் பார்ல போய் குடிச்சுட்டு விளையாடுறேன், நான் யாரோடையும் போவேன், யாரோடையும் இருக்கேன், எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் பெற்றோரை டிவோர்ஸ் விவாகரத்து அது மாதிரி ஒரு செப்பரேஷன் பண்ணி எழுதி கொடுத்துடலாம். அப்படி இப்ப குடும்பம்ன்றது ஆண்டவர் வச்ச யூனிட் மாதிரி. சொல்லுங்களேன், ஏசப்பா தான் திருமணத்தை உண்டாக்குனார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பா ஒரு குடும்பத்தை உண்டாக்குனாரு. எல்லாரும் சொல்லுங்க, பாருங்க. ஏசப்பா உண்டாக்கல. என்ன உண்டாக்கல? சொல்லுங்க. நம்முடைய அப்பா பரமபிதா வந்து ஒரு தகப்பன். சொல்லுங்களேன், பரமபிதா அவர் அன்பானவர். சொல்லுங்களேன். பிசாசுக்கு அன்புனா என்ன தெரியாது. இருளின் ராஜ்யத்துல பிசாசுக்கு அன்பு வருது. பிசாசு ஏமாத்துவான், சீட் பண்ணுவான், கொலை பண்ணுவான். பிசாசுக்கு அன்பை பத்தி தெரியாது. அன்பு அவன் ராஜ்யத்துல கிடையாது. பிசாசுக்கு அன்பை பத்தி தெரியாது. இயேசு ஒருத்தர் தான் அன்பின் இலக்கணம். நல்லா கவனிங்க பிள்ளைகள். நான் சொல்றேன், தகப்பன் தாயை கனம் பண்ணுங்க. என் வாழ்நாளில் நான் கண்ட உண்மை விசுவாசம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு கற்றுக்கொண்டது, நீங்க வந்து ஐடி படிச்சு, நீங்க பெரிய டாக்டருக்கு படிச்சு, கத்திரிக்காய்க்கு படிச்சு, வெண்டைக்காய்க்கு படிச்சு பெரிய ஆளானது பெருசு கிடையாது. தாய் தகப்பன்னு கீழ்படிஞ்சா சாக மாட்ட. நீங்க வந்து மருத்துவத்துக்கு ஒரு வியாதி வராது, ஒரு சந்ததி ஆசிரியர். பிள்ளைகள்லாம் அமைஞ்சோம். தாய் தகப்பனு கீழ்படிச்சா மட்டும் போதும், வாழ்நாள் வியாதி வராது, சாபம் வராது. தாய் தகப்பனு கீழ்படியாம இருந்துட்டீங்கன்னா, அவங்க சொல்ற ஆண்டவர் வச்சிருக்க சட்டம் எத்தனை கோடி வருஷம் மாறாது. கோடிக்கணக்கான வருஷம். நான் வந்து ஒரு 23 வயசுல ஊழியத்துக்கு போனேன். 30 வருஷம் ஆச்சு. ஆனா ஆண்டவர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த பல தேசங்கள்ல பல ஊர்களில் பார்த்தேன். பிள்ளைகள் கீழ்படிச்சு தாய் தகப்பனை ஆசீர்வதிச்சீங்கன்னா, தாய் தகப்பன் வாயில சாப வார்த்தைகள் விழாம இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில வியாதி வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை தாய் தகப்பனை கேளு. தாய் தகப்பனை ரட்சிக்க விடாம இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ரட்சிக்க பெற்றுவாங்க உங்களுடைய நடக்கையினால். இந்த இடத்துல தேவன் அன்பாக இருக்க. வாசிங்க, அடுத்து வாசிங்க. ஏனெனில் யாரால் உண்டாயிருக்க அன்பு? தேவனால் உண்டாயிருக்கிறது. அடுத்து வாசிங்க. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். போதும். பாத்தீங்களா? இப்ப பாருங்க, குடும்பத்துல வீட்டுல அன்பா இருக்கணும். அன்புன்றது என்னன்னா கஷ்டம் சகிக்கணும். என்ன செய்யணும்? இங்க பாருங்க மேடம், பாருங்க உனக்கு பேச. அதாவது கவனிங்கன்னா, இந்த அப்பா அம்மா வந்து பிள்ளைகளுக்கு வந்து வேலைக்காரிகள். இன்னைக்கு நிறைய வீட்டுல என்னன்னா கால் சென்டர் மாதிரி இருக்கு, வீடு வந்து ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. அப்பா அம்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க? செல்போன் டிவி பார்ப்பாங்க. சின்ன பிள்ளைங்க. என்னப்பா? ஆமா, செல்போனை கொடுத்துறேன்.
பிள்ளை அழகாக செல்வம் கொடுத்துருக்கேன். ஒரு சாபத்தை போய் கொடுக்குறதா? செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. செல்போனை 18 வயசு வரைக்கும் கொடுக்காதீங்க பிள்ளைகளுக்கு. நான் சொல்றேன், ரொம்ப நேரம் செல்போன்ல கிடைச்சிங்கன்னா கண்ணு புசிக்கு போயிடும். பெரிய சோடா புட்டி போட்டு அலையும். ஆமா, கண்ணு தெரியாம கண்களை நிச்சயம் மாம்சத்தை நல்லா கவனிங்க. நான் ரொம்ப பேசுறேன். பிள்ளைகளுக்கு வந்து கீழ்ப்பிடிதல், மன்னிக்க சொல்லிக் கொடுங்க. வீட்டுல ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லிக் கொடுங்க. விளக்கமா இருந்து வீடை கொட்டுப்பா, அம்மா அப்பாவுக்கு காய்கறி வெட்டி கொடுப்பா இப்படி சொல்லுங்க. சொல்லாம என்ன செய்ய, அது கேட்க மாட்டேங்குது பாஸ்டர். திருப்பி ஹாஸ்டல் விட்டுருமா? நீங்க வந்து நான் சொல்றேன் கவனிங்க. நீங்க கொஞ்சமாவது பிள்ளைகள் வந்து வீட்டுல இங்க பாரு உனக்கு ஜோம் பண்ணணும். உனக்கு தலையில கை வச்சு ஜோம் பண்ணணும். நீ தான் கவனிக்கணும். வீட்டுல நல்லா கவனிக்கல. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீங்க என்ன செல்லம் கொடுக்குறேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வந்து கெடுத்துறாதீங்க. நான் சொல்றேன், பிள்ளைங்களை வந்து கெடுக்காது. நீங்க என்ன செய்யுங்க, அது கேட்கிற அளவுக்கு அது கற்றுக் கொடுக்க நேரம் செலவு பண்ணுங்க. அன்பு அப்படின்னு சொன்னா என்னன்னா டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பெடுக்கணும் பிள்ளைங்க. அன்பு அப்படின்னு சொன்னா மன்னிக்கணும். அன்புன்னா சுயத்தை தியாகம் பண்ணணும். அன்பா இருக்கணும். அம்மா கஷ்டப்பட்டு இருக்கிறது உனக்கு ரொம்ப ஆசையா? சரி, அம்மா வேலையை செய்ய, ரசம் வைக்கணும், வீட்டை கூட்டணும், வீட்டுல மாப்பு போடணும், வீட்டுல வந்து அம்மாவுக்கு தோளோட பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் இருக்கணும். என் வீட்டுல எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். என் மகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கிச்சனுக்கு நீ வரலாம், நீ என்ன வேணா சமைக்கலாம். என் வீட்டுல 4 பேர் சமைப்போம். சொல்லிக் கொடுங்க. பொறுப்பெடுக்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. செல்போன் கொடுக்காதீங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதாவது 10 வயசு ஆச்சு, 15 வயசு. நானு ஒரு 2 வருஷம் போய் அரங்கூர்னு ஒரு கிராமத்துல போய் ஊழியம் செஞ்சோம் குடும்பமா. என்ன கவனிங்க பாப்பா, தம்பி கவனிப்பா. ராஜா நீ கவனி, வீட்டுல போய் வாசி கவனி. நான் இங்க எல்லாருக்கும் நான் வந்து ஊழியக்காரனா இருக்கிற தகப்பனா இருக்க விரும்புறேன். கவனி வீட்டுல போய் வாசி. வீட்டுல டிவி பார்க்க கூடாது, சரியா? கவனிங்க. நீங்க பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுக்க சொல்லிக் கொடுங்க. எப்படி துணி துவைக்கிறது, வாஷிங் மிஷின் வாங்கி மிக்சி வாங்கினா எல்லாம் முடிச்சு போச்சு அப்படி இல்ல. வீட்டை சுத்தமா வைக்க, பெட்ரூம் வைக்க, வீட்டை சுத்தமா வைக்க ஒரு சில காரியங்களை, அணுகுமுறைகளை மரபுப்படி வீட்டுல சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஆமை சொல்லுங்களேன். பிள்ளைகளே, தம்பி வீட்டுல வேலை பார்ப்பையா? உன்னை பார்த்தாலே தெரியுது பயங்கரமான உழைப்பாளி. பார்த்தாலே தெரியும். அம்மா செல்லம் கொடுத்து அவனை எடுத்துட்டாங்க. ஆமா, அதாவது ஆம்பளை பையில அப்பா வளர்க்கணும், பொம்பளை பிள்ளை வளரக்கூடாது, அம்மா வளரக்கூடாது. 2 சாத்தி வளர்க்கணும். ஆமா, நான் வந்து கரெக்டா சொல்லி கொடுப்பேன். தம்பி நீ பரலோகம் போகணும், நீ பாவம் செய்யக்கூடாது, நீ எங்க படிக்கிறியோ படிக்காம அழைகிறியோ ஐ டோன்ட் கேர், வீட்டுல ஜெபத்துக்கு வரணும், முழங்கால போடணும். நீ என்னோட கூட பெற்ற பிள்ளை பரலோகத்துல பார்க்கணும்னா நானும் என் மனைவியும் கண்ணீர் விடுறோம். என்ன விடுறோம் சொல்லுங்களேன். கண்ணீர்னா தெரியுமா இல்லையா? பழம் தண்ணியா? அழுக ஆரம்பிச்சேன்னா 4 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். என்ன மன்னிக்கிறதுக்கு நிறைய பேரை மன்னிக்க நான் கண்ணீர் விட்டு தான் மன்னிச்சேன். இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 12 வருஷம் ஆச்சு. நீங்க பிள்ளைகளை மன்னிக்க முடியுமா பெற்றோர்களே? ஆண்கள் பக்கம் ஆமை வர மாட்டேங்க. பிள்ளைகளை மன்னிக்க முடியுமா? நான் மன்னிக்க முடியும், என்னால மன்னிக்க முடியும். நான் மன்னிச்ச ஒப்பு கொடுத்துட்டேன், கத்துட்டேன். இன்னைக்கு வந்து குடும்பத்தை பிசாசானவன் கர்த்தர் உண்டு பண்ணது உடைக்கிறான். நீங்க தான் என்ன செய்யணும்னா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுக்க சொல்லிக் கொடுக்கணும். எந்திரிச்சு உட்காரு, நீ வந்து காலையில் எந்திரிச்சு இந்த வேலைகளை செய்யும் சொல்லிக் கொடுங்க. அன்பு தேவை, அன்பு தேவை. என்ன அதே மாதிரி சொல்லுங்க. திருமண வயதுல வந்து கல்யாணம் பண்ற நேரங்கள்ல என்ன செய்யணும், யாரு கல்யாணம் பண்ண போறீங்க, யாரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன செய்யணும்னா முழங்கால் போட்டு கவனி ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? யாருக்கு திருமணம் படிக்கிறவங்களும் சரி ஜெபிக்கணும். கண்ட ஆண்களோடு பெண்களோடு பழகக்கூடாது. பழகுனா ஒவ்வொருத்தரையும் ஒரு பேய் ஆம்பளை பூரா பொறுக்கி ஆவிச்சிருக்கான்.
பச்சையா சொல்றேன், நான் ரெக்கார்ட் பண்றேன். ஆம்பளை பூரா என்ன செய்யற அப்ப எல்லாம் என்ன வந்துருச்சு? சத்தமா சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. பொறுக்கி ஆவி என்னது? ஆமா, சாலமோன் மாதிரி சிம்சோன் மாதிரி அலையிறாங்க. ஆமா, வயிற்றுல பிள்ளைய கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் பிள்ளை யாரு கவனிக்கிறது? அவன் தேடிக்கிட்ட வாழ்க்கை. நீங்க பிசாசானவன் அந்த மாதிரி ஒரு உபாயத்துல பாவம் நிறைய நடக்கும். நீங்க மெட்ராஸ் பெங்களூர்லாம் போனீங்கன்னா பிசாசுக்கு பாவத்துக்கு அளவே இல்லை. சொல்லுங்க, நான் நோவா காலத்துல இருக்கிறேன். சொல்லுங்களேன், நான் லோத்து காலத்துல இருக்கிறேன். இயேசுவே உடைய அன்பை ஊற்றுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசப்பா உடைய அன்பை எங்க குடும்பத்துல ஊற்றுங்க. மன்னிக்கணும். அப்பா என்ன செய்யணும்? அப்பா குறையா சொல்லிட்டு கூடாது பிள்ளைங்களா. நீ செஞ்ச அம்மாவும் என்ன செய்ய, சின்ன ஒரு டேபிள் ரெக்கார்டு மாதிரி இது மாதிரி வாங்கி போட்டு சொல்லிட்டு நீ அதை செஞ்ச, நீ எதை செஞ்சேன்னு சொல்லிட்டு கூடாது. வீட்டுக்காரரை மன்னிக்கணும். இந்த அன்பு இருந்தால் தான் அந்த குடும்பத்தை கர்த்தர் பரலோகத்துல கொண்டு போகும். இது ரொம்ப முக்கியம். நான் சொல்லிட்டேன், நான் ரகசியத்தையும் சொல்லிட்டேன். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் ஒருத்தர் ரசிக்கப்படலை அப்படின்னா நீங்க வீட்டில் வேற ரசிக்கப்பட. அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள், இந்த மாதிரி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் சண்டைகள் இருக்குமானால் அது பிசாசுனுடைய கட்டு. நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்சா கட்டு உடையும். கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். சொத்து கேஸுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுலயும் காசை வேஸ்ட் பண்ணி சண்டை போடாது. ராமே சொல்லுங்களேன், அதுவும் பிசாசுடைய தந்திரம். பரவம் போகக்கூடாது. அதே மாதிரி கடன் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கடனும் ஒரு கட்டு. கடன் இல்லாத வாழ்க்கை கத்த தருவார். அதுக்கு நீங்க என்ன செய்ய, ஜெபிக்கணும். குடும்பத்துல சில மன அழுத்தங்கள் வரக்கூடாது. மன்னிச்சு கர்த்தர் ஆவியானவரை கூப்பிடணும். கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தை கூப்பிடணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பிரகாசமா வைப்பார். நான் சின்ன சின்ன காரியங்களை சொல்லியிருக்கேன், நான் பெரிய காரியங்களை சொல்லலை. நம்ம முழங்கால் போட்டு இப்போ ஜெபிப்போமா? என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இன்னும் எனக்கு அன்பு தேவை, இன்னும் ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு தேவை. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். என்ன ஜெபிக்க நான் ஒன்னா சொல்ல போறேன். ஜெபிக்க போறோம். என்ன செய்ய, ஆண்டவரே நீங்க உங்க குடும்பத்துக்காக ஒரு ஜெபிக்கிற நேரம் சூழ்நிலைகள்ல என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். நான் மன்னிக்கிறேன். என்னுடைய இருதய பாரத்துல இறக்கி வைக்கிறேன். இந்த குடும்பத்துல உள்ள கிரட்சஸ், அதாவது குடும்பத்தில் உள்ள பொறுப்புகள், என்னுடைய தகப்பனை கொடுத்தோ, தாயை கொடுத்தோ, சகோதரியை கொடுத்தோ ஏதாவது இருக்குமானால் இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் சமூகத்துல